குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மனிதநேய விழுதுகள் தொண்டு நிறுவனத்தின் செயல் தலைவர் எம்பிசி மகாதேவனின் அன்பான வேண்டுகோள். தமிழக திரைத்துறை மற்றும் கலைத்துறையை சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகில் மற்றும் கலைத்துறை, நாடகத்துறை, இன்னும் பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் அன்பான பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த முறை, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பிஜேபி அரசை தேர்வு செய்வதுதான் அறிவார்ந்த நிலை. இந்த உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நாட்டை காக்க தேசிய தலைவர்கள் உள்ளார்கள். அதேபோல் நாட்டை மக்களாகிய நாம் தான் காத்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் இதுவரை நாட்டை காக்கவில்லை. நாட்டை கூறு போட்டு அழித்துத்தான் உள்ளார்கள் என்ற உண்மையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேசிய தலைமையை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்றால், உலக நாடுகளின் சதிநிலைகளிலிருந்து நமது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே, வேறு எந்த சுய ஆதாய நோக்கத்திற்காகவும் தேசிய தலைமையை தேர்வு செய்ய நான் உங்களிடம் வற்புறுத்தி கேட்கவில்லை. இந்த உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உலக நாடுகளில் பல நாடுகள் இந்தியாவை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? நட்பு போல் தோன்றும், ஆனால் அவர்களெல்லாம் பகைவர்கள்தான் இந்தியாவின் மீது. இந்த உண்மையை தெளிவாக இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மாநில மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நமது சிறப்பு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த தேர்தலிலும் வாய் திறக்காமல் இருப்பது தேசத்திற்கு செய்யும் துரோகமாகும். உங்களிடம் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்னும் நீங்கள் தேசிய நிறுவனத்தில் கலக்கச் செய்யவில்லை. அவர்களெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் தோன்றித்தனமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னீர்கள், ஆனால் வராமல் ஏமாற்றி விட்டீர்கள். அது உங்களுடைய இயலாமையை தெளிவாக காட்டுகிறது. இருப்பினும் உங்களை நாங்கள் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உங்கள் ரசிகர்கள் அனைவரும் எந்த அளவிற்கு உங்களால் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் கண்கூடாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்துள்ளேன். இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு படம் நடித்து அந்த படத்திற்கு முதல் ஷோவிற்காக டோக்கன் கொடுத்தால் போதும் என்ற ரசிகர்கள் எல்லாம் இல்லை. அவர்களெல்லாம் நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கக்கூடிய சிறந்த தேசபக்தர்களாக உள்ளார்கள். ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல, சிவகார்த்திகேயனிலிருந்து விஜயிலிருந்து அனைத்து ரசிகர்களுமே சாதாரணமான சக்திகள் கிடையாது. நடிகர்களாக உங்களை காட்டிலும் அதீத திறமைகள் அவர்களிடம் உள்ளது. இந்த உண்மையெல்லாம் உங்களால் உணர முடியாது. இன்று குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் ஆகட்டும், நடிகர் விஜய் ஆகட்டும், நீங்கள் அறிவார்ந்தவர்கள் என்ற நிலையை உலகம், அதாவது தேச தலைவர்கள், தேச மக்கள் உணர வேண்டும் என்றால், நீங்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியை ஆதரித்தால்தான் நீங்கள் அறிவார்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்று பொருள். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் நீங்கள் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் ஒரு நிகழ்வும் தேசத்திற்கு பின்னடைவை தந்துவிடாது. ஆனால் இந்த முறை நீங்கள் தேச நலனை கருதி வாக்களிக்கவில்லை என்றால் அது பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு உருவாக்கி தந்துவிடும். உங்களை வாழ வைத்தது அந்தந்த மாநில மக்கள்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் கவிஞர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும்
உங்களை காத்து வளர்த்தார்கள் என்ற உண்மையை உணர்ந்ததைப் போல் நமது நாட்டை காக்கும் தலைமை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதை உணர்ந்து நீங்கள் செயல்பற்றால் எதிர்காலத்தில் சந்ததிகள் காக்கக்கூடிய திறன் எளிதில் கிட்டிவிடும். நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ மனதிற்குள் வைத்துக்கொண்டோ அல்லது அச்சத்தை வைத்துக்கொண்டோ பயத்துடனோ யாரையும் ஆதரிக்காமல் இருந்து விடாதீர்கள். இந்த முறை நீங்கள் தேசிய அரசியலை அனைவரும் அறியும் வண்ணம் அறிவித்தால்தான் உங்களுக்கு நாட்டில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அப்படி நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைவதுடன் எதிர்காலத்தில் உங்களின் சிறப்புகளும் குறைந்துவிடும். இந்த உண்மையை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்று ஜாதி மதம் பார்த்து பிஜேபி அரசு செயல்படுவதாக பொய் பிரச்சாரங்களை மாநில கட்சியின் தலைவர்கள், அதாவது திராவிட தலைவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டையே காக்க முடியவில்லை, ஆனால் தேசத்தை காக்க புறப்படுங்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையா? அவரவர் மனசாட்சிக்கு தெரியும். அதாவது திராவிட கழகத்தில் உள்ள முதன்மை தலைவர்களிலிருந்து இடைப்பட்ட தலைவர்களிலிருந்து கடைநிலை தலைவர்கள் வரைக்குமே தெரியும் நாம் அனைவரும் நல்லவர்கள் அல்ல என்ற உண்மை. அந்த உண்மையை அவர்கள் மறைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை குறுகிய காலத்தில் இப்போது அந்தந்த மாநில மக்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டன. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான்லாம் 28 வருஷம் சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் இருந்துட்டு கூட தேச நலனுக்கு என்ன செய்யலாங்கிறத சிந்தித்து நான் செஞ்சேன். இன்றைக்கி ஆதார் அட்டை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 100 நாள் திட்டம் அனைத்து கிராம பகுதியிலையும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தகவல் உரிமை ஆணையம் வந்ததற்கு இது எல்லாமே நாங்கள் சிறையில் இருந்து கொண்டு மனிதநேய பேர் இயக்கம் என்ற புத்தகத்தை எழுதி, அதாவது எனது உடன் பிறந்த சகோதரர் சகாதேவன் என்ற தங்கமாயன் பிரபு மனிதநேயம் பேரியக்கம் என்ற புத்தகத்தை எழுதி அது ஒரு பேராசிரியர் மூலமாக தேவராஜ் என்ற பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் மூலமாக மத்திய அரசிடம் சேர்த்து மத்திய அரசு அதை பாராட்டி தங்க மெடல் வழங்கி அந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து அம்சங்களையும், அதாவது குறிப்பாக காலச்சூழலுக்கு தகுந்த சட்ட திருத்தம் தேவை என்பதெல்லாம் மனிதநேய பேரியக்க புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை அனைத்தையும் அன்றைய காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தது போது எடுத்த முடிவு தொடர்ந்து பிஜேபி அரசாலும் கையாளப்பட்டு வருகிறது. இந்த உண்மையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சிறைப்பட்ட காலத்திலேயே தேசத்திற்கு சேவை செய்திருக்கிறோம் என்றால் நீங்கள் எல்லாம் வெளியுலகில் கோடான கோடியை வைத்துக்கொண்டு உலாவுகிறீர்கள், வலம் வருகிறீர்கள். நீங்கள் தேசத்திற்கு என்ன உதவி செய்ய போகிறீர்கள்? நீங்கள் வேற எந்த உதவியுமே செய்ய வேண்டாம். இந்த ஒரு முறை மட்டும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பிஜேபி அரசை இன்னும் ஒரு முறை தேர்வு செய்வதற்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து உதவி உழைத்திடுங்கள். அஞ்ச வேண்டாம். எவரையும் கண்டு நீங்கள் அஞ்சினீர்கள் என்றால் நீங்கள் இந்த பிறப்பில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியாது, நிச்சயம் தெரியும் அல்லவா? ஏன் நீங்கள் கண்ட கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஏன் பயந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் படம் ஓடாதுங்கிற காரணமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருவாங்கிற காரணமா? சட்டத்தை நம்புங்கள். சட்டம் எந்த விதத்திலும் உங்களுக்கு துணை நிற்கும். அறிவார்ந்த மனிதன் ஒருவன் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை கொண்டு வரும் பொழுது தீயவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்வார்கள். அவர்களை கண்டு அஞ்சிவிட்டு ஒதுங்கினோம் என்றால் எதிர்கால சமுதாயம் வீணாகிவிடும். அதுபோன்ற துரோகிகளை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டிக்கும் முடிவிற்கு வாருங்கள். மனிதனாக பிறந்தவன் வாழ்கின்றோம் பல வழிகளில். நாம் சிறந்து வாழ எந்த வழி நல்ல வழி என்பதை தேர்வு செய்யாமல் வாழ்வதே நம் வாழ்வில் அழிவிற்கும் நலிவிற்கும் உகந்த வண்ணமாக அமைந்து விடுகிறது என்ற உண்மையை அனைத்து நடிகர் சங்கங்களும் ஏற்றுக்கொண்டு இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில்